கோவை வெள்ளலூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையம் அருகே கடந்த 11ஆம் தேதி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆண் உடல் மீட்கப்பட்டது குறித்து போதை ஊசி விவகாரத்தில் கொலை நடந்ததா என்ற கோணத்தில் 4 பேரிடம் விசாரணை நடத்தி வருவதாக மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தெரிவித்துள்ளார். கோவை மாநகர காவல்துறையில் பணிபுரியும் போக்குவரத்து காவலர்களுக்கு கோடை வெயிலை சமாளிக்கும் வகையில் 36 போக்குவரத்து காவலர்களுக்கு குளிரூட்டப்பட்ட தலைக்கவசங்களை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், கோயமுத்தூர் ரவுண்ட் டேபிள் 20 அமைப்பு வாங்கிய இந்த தலைக்கவசம் ஒன்றின் விலை 15,000 ரூபாய் என்றும் 2 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 2 மணி நேரம் பயன்படுத்தலாம் என்று தெரிவித்தார். அதே சமயம் 5 டிகிரி வெப்பநிலையை குறைத்து காட்டும் தன்மை கொண்டதாகவும் வெயிலில் பணிபுரியக்கூடிய போக்குவரத்து காவலருக்கு இது உதவும் என்றும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வெள்ளலூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையம் அருகே கடந்த 11ஆம் தேதி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆண் உடல் மீட்கப்பட்டது குறித்து போதை ஊசி விவகாரம் தொடர்பாக இந்த கொலை நடந்திருக்குமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருவதாக கூறினார். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குங்க. அதில் அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போதை ஊசி போட்டதாக சொல்லியிருக்காங்க. அது இப்போ நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. விசரா ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன மாதிரியான இதுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும்.